ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஓகேவா? டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன தான் அப்படிங்கிறத பார்த்துருவோம். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. நம்ம கொஸ்டின் பேப்பரை ஒரு 3ஆக பிரிச்சுக்கணும். 3ஆக பிரிக்கிறதுனா போட்டு ஸ்கேலை வச்சு கிழிச்சு கிழிச்சு 3 பீஸாக எடுத்துடக்கூடாது. எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, இந்த 200 கேள்வியில் எத்தனை கேள்வி ஈஸிங்கிறது நமக்கு தெரியணும். சரி, ஈஸினா உட்காந்து சார் அவ்வளோ கேள்வி இருக்குது, நான் எல்லாத்தையும் உட்காந்து படித்து பார்த்து இதெல்லாம் ஈஸின்னு மார்க் பண்ண சொல்கிறீங்களா? அப்படி கிடையாது. ஓரளவு உங்களுக்கு கொஸ்டினை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது ஈஸியாக எங்கெங்கே செக் வச்சுருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? அதே மாதிரி எங்கெல்லாம் ஒன்லைனர் இருக்குது, எங்கெல்லாம் கூற்றுக்காரணம் இருக்குன்றது அது கண்டுபிடிச்சிடலாம். அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷத்துலேயே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே திருப்பி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் ரவுண்டு ஓட்டுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஆரம்பிப்பீங்க. 200 கேள்வி வரைக்கும் ஒரு ரவுண்டு அப்படியே போயிட்டு வாங்க. ஒரு லாங் ட்ரிப்பு 200 வரைக்கும் போயிட்டு வாங்க. போயிட்டு வரதுனா என்னென்ன, நம்ம எதெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு போகிறது 1 ஹவர் மட்டும்தான். அந்த 1 ஹவரில் நம்ம பண்ண போகிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து 200வது கொஸ்டின் வரைக்கும் நம்ம போயிட்டு வர போகிறோம். எப்படி போக போகிறோம் அப்படின்னா, எந்த கொஸ்டின்லாம் ஒன்லைனராக இருக்குது, எந்த கொஸ்டின்லாம் ஈஸியாக இருக்குது, நல்லா படிச்சிருப்போம், கிளியராக தெரியும் இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இது தாண்டா ஆன்சர் அப்படிங்கிறது டக்குன்னு பார்த்தோன்னே அடிப்போம். குமர குருபரரா அடி. அதே மாதிரி என்ன ஹார்மோனு சயின்ஸில், அதே மாதிரி பாபரா அக்பரா என்ன போர், ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். அதுமாதிரி என்ன ஆர்டிக்கிள், அட நம்ம கந்தசாமி அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? இந்த டைலாக்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வாங்க சார் என்ன இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி ஈஸியான கேள்வியெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு கை குலுக்கல் அவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு ஈஸியாக என்ன பண்ணிடணும், ஷேக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். இது எல்லாமே 1 மணி நேரத்தில் நடக்கணும். அதே மாதிரி படிக்கும்போது தெரியும், ஐயோ இவர் எங்கேயோ பார்த்துருக்கமே, எங்கேயோ பார்த்துருக்கேன், நம்ம சொந்தக்காரராக இருப்பாரோ, பார்க்குறோம்ல எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் அவங்க பேரை சொன்னால் எனக்கு தெரியாது, ஆனால் ஆளை நான் பார்த்துருக்கேன் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி மாட்ரேட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எது அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து 200 வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டு போனீங்கல்ல, அதுக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது மீடியம், இது யோசிச்சு ஆன்சர் கொண்டு வந்துடலாம், இதெல்லாம் நம்ம எவ்வளோ யோசித்தாலும் வேலைக்கு ஆகாது. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டினை நான் பார்த்ததே இல்லை அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு போகும்போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ செகண்ட் ரவுண்டு திரும்ப 1வது கொஸ்டின்லேருந்து ஆரம்பிங்க. எதெல்லாம் நீங்கள் விட்டு வச்சுருக்கீங்களோ, ஓகேவா? ஈஸியான கொஸ்டினை ஃபஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாக போட்டிருப்பீங்க. செகண்ட் ரவுண்டில் பார்த்தோம்னா எதெல்லாம் மாட்ரேட்டாக இருக்குது, எதெல்லாம் விட்டு வச்சுருக்கோமோ அந்த ஏரியாவில் ஆரம்பிங்க. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு 3வது கொஸ்டின் கேப் விட்டுருக்கீங்க அப்படின்னா 3லேருந்து ஆரம்பித்து அப்படியே போக வேண்டியதான். ஆனால் ஷேட் பண்ணும்போது கரெக்டாக நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர், அந்த ஆன்சர் ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்பர் இருக்குல்ல, பதில் 1 பதில் 2 அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டு பார்த்தோம்னா அந்த நம்பரில் இருக்கணும். ரைட் ஹேண்ட் அப்படியே கரெக்டாக நம்பர்லேருந்து நம்ம கையாலேயே ஒரு நேராக அப்படியே பார்த்து கரெக்டாக ஷேட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். செகண்ட் ரவுண்டு மாட்ரேட்டான கொஸ்டினை முடிக்கலாம். தேர்ட் ரவுண்டு எவ்வளோ யோசித்தாலும் என்ன பண்ண போகிறதில்ல, நமக்கு ஆன்சரே வரப்போகிறது கிடையாதுங்கிறது தெரியும். ஏன்னா அது கஷ்டம்தான். ஓகேவா? உதாரணத்துக்கு பெரியார் அவருடைய இயக்கம் என்ன, சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். எத்தனை உறுப்பினர்கள்னால் ஒரு 4,32,230 பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னா அது நமக்கு தெரியாது. இல்லை அது வேறு யாருக்கும் தெரிய போகுதா, இல்லை நமக்கு மட்டும்தான் தெரியாமல் இருக்குதா? கண்டிப்பாக ஒரு ஆளுக்கும் தெரியாது. ஓகேவா? கண்டிப்பாக என்ன தான் யாருக்குமே தெரியாதுங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். இந்த கொஸ்டினு எனக்கு ஆன்சர் தெரிலனா, இன்னொன்று சொல்கிறேன், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிலனா அது யாருக்குமே தெரியாது. இதுதான் எப்படின்னா செல்ஃப் மோட்டிவேஷன். ஓகேவா? அது திமிருத்தனம் கிடையாது. எனக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரில, இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே நீங்கள் சும்மா என்ன பண்ணலாம், அப்படி நினச்சிக்கலாம். அது பார்த்தோம்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கு தெரியாத விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸாக வளர்த்துக்கணும். ஓகேவா? அப்போ தேர்ட் ரவுண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எதெல்லாம் டஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முடிச்சு வைக்கணும். இப்போ எதெல்லாம் ஈஸின்னு பார்க்கும்போது குறைஞ்சது அந்த 200 கேள்வியில் ஒரு 110 கேள்வி வரைக்கும் பார்த்தோம்னா நீங்கள் போட்டுருவீங்க. ஓகேவா? 110 அதிகபட்சம் 120 வரைக்கும் போகலாம். 120 வரைக்கும் கன்ஃபார்மாக இதெல்லாம் ஆன்சர் கரெக்டுன்றது தெரிஞ்சிடும். அப்போது அதுக்கு 1 ஹவர் காலி. எதெல்லாம் மீடியம் அப்படிங்கிறதுல நம்ம எவ்வளோ போட்டிருப்போம் அப்படின்னா, ஒரு 60 to 70 மீடியம் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கும். அதில் நம்ம எவ்வளவு கரெக்டாக போட்டிருப்போம் அப்படின்னா அதில் ஒரு
35லேருந்து 40 வரைக்கும் போடுவோம். ஓகேவா? 35லேருந்து 40 வரைக்கும் போடுவோம். மொத்தம் 60 கொஷினை நம்ம மாடரேட்னு நினச்சிட்டு இருப்போம். மாடரேட்டுன்னு நினச்ச எல்லாத்துக்கும் நம்ம சரியான ஆன்சரை போகிறது கிடையாது. ஆனால் அதில் எத்தனை போடலாம்? ஒரு 40 கொஷின் சரியாக நம்ம சூஸ் பண்ணிடலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, எதெல்லாம் டஃப்பு, ஓகேவா? அதில் நீங்கள் விட்ட கொஸ்டினும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய டஃப்பும் சேர்ந்து அதுலேருந்து என்ன பண்ணணும், சும்மா ஃப்ளூக்கில் அடிச்சு விட்டாலும் என்ன கிடச்சிரும், மார்க்கு கிடச்சிரும். அந்த ஃப்ளூக் அடிக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட ட்ரிக் இருக்குது. அதே மாதிரி ஈஸி வெர்சஸ் டஃப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஈஸியான கேள்வி, ஓகேவா? உதாரணத்துக்கு இப்படியே கேட்குறாங்க, கம்பராமாயணத்தை எழுதியவர் யார்? கம்பர், ஓகேவா? கம்பராமாயணத்திற்கு கம்பர் முதல்ல இட்ட பேர் என்ன அப்படின்னா ராமாவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பார் இல்லையா? ஓகேவா? ஸோ அப்போ ராம அவதாரம் அப்படின்றது பேர் இருந்திருக்கும் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் தான் கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அந்த கேள்விக்கும் 1.5 மார்க் தாங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர், அதுக்கு நீங்கள் சரியாகவே ஆன்சர் பண்ணாலும் அதுக்கு 1.5 மார்க் தான். அங்கே வந்து இந்த மைண்ட் செட்டே வராது. ஏதாவது ஒரு கஷ்டமான கேள்வியை நம்ம பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன நினச்சிருவோம் தெரியுமா, இந்த கொஸ்டின் பேப்பரே கஷ்டம்டா, இப்படி ஒரு கஷ்டமான கொஸ்டின் பேப்பரை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிவிடுவோம். அதே மாதிரி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கொரோனாவுக்கு அப்புறம் குரூப் 4 நடந்துச்சு, எங்கள் பேட்சில் நடந்தது. அதில் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க, கோல்டு பிஸ்கட்டு அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கோல்டு பிஸ்கட்னால் தங்க கட்டி, வைர கட்டி, வெள்ளி கட்டி, அப்புறம் வந்து அலுமினிய கட்டி இப்படிலாம் சொல்லி ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. கோல்டு பிஸ்கட் யாருக்கு தான் தெரியாது, ஓகேவா? அந்த ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு வெளியில் வந்து புதுசாக அப்ளை பண்ணி எழுதினவங்களாம் சொன்ன விஷயம் என்னென்னா, கொஸ்டின் ரொம்ப ஈஸிப்பா, 200 கேள்வியை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த கோல்டு பிஸ்கட்டுங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப மொக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சிரிச்சுக்கிட்டே போனேன், யார் அவங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் அங்கே இருப்பாங்க, ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் எந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ அந்த கொஸ்டின் வந்து ஈஸியான கொஸ்டின் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அதுக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா எனக்கு ஆர்டர் படி கஷ்டமான கொஸ்டின் வர்றது கிடையாது. நீங்கள் அதை தாண்டி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்தது போய்ட்டு ஈஸியான கொஸ்டினை மட்டும்தான் அங்கே நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 2க்குமே ஒரே மார்க் தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 4 பக்கத்துக்கு சால்வ் பண்ணி வரக்கூடிய மேக்ஸ் ஆன்சருக்கும் 1.5 மார்க் தான். 2 லைனில் போடக்கூடிய மேக்ஸ் கொஸ்டினுக்கும் அதே 1.5 மார்க் தான்றதை நம்ம புரிஞ்சிக்கணும். அந்த மனநிலை அங்கே வராது, அதனால் சொல்ல வரேன். அதே மாதிரி கஷ்டமான கேள்வி எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ஈஸியான கேள்வி எல்லாருக்கும் ஈஸி கிடையாது, ஓகேவா? என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைனாக 1 2 3 4 5 இப்படி ஆர்டராக 200 வரைக்கும் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியான கேள்வியை உண்மையாகவே சொல்கிறேன், 20 கேள்வி லாஸ் தான் அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் நடக்கும். இந்த ட்ரிக்கை வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ரொம்ப ஈஸியானது. எக்ஸ்ட்ரா ஸ்கோர்னு கிடையாது, நம்ம படித்த மார்க்கு நமக்கு முழுசாக வந்தாலே நம்ம பாஸு, அவ்வளோதான். நிறைய பேர் எப்படி ஃபெயிலாக போகிறாங்க தெரியுமா? ரொம்ப நாள் படிச்சுட்டு நிறைய பேர் ஃபெயிலாக போகிறாங்க. ஏன் ஃபெயிலாக போகிறாங்கன்னா, தெரிஞ்ச கொஷினை தப்பாக ஆன்சர் போட்டு வந்திருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க வந்து படிக்காமல் போகிறதும் கிடையாது, அவங்க கஷ்டமான கேள்வி எல்லாத்தையும் எல்லா கொஷினையும் அவங்களும் படிச்சிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா, தெரிஞ்ச கேள்வியே தப்பாக போட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து மார்க் போயிருக்கும், ஃபெயில் ஆகிட்டேன்னு உட்காந்துருப்பாங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? இந்த மாதிரி ஒரு ஆர்டர்னு ஒன்று தெரியணும், ஓகேவா? எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியானதெல்லாம் கிடையாது. இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு ப்ராசஸில் நம்ம 1 ஹவர் முடித்தோமா, செகண்ட் ப்ராசஸில் 1 ஹவர் முடித்தோமா, 3வது ப்ராசஸ் வந்து பார்த்தோம்னா பாதி வந்து யோசிச்சு ஆன்சர் கொண்டு வரலாம். 4வது ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்னது மிச்சம் மீதி ஒன்றுமே தெரியாது. அதுக்கு தான் நம்ம ட்ரிக்கு வந்து போட்டிருப்போம். கேள்வியை பார்க்காமலேயே ஆன்சர் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்ற ட்ரிக் வந்து நம்ம வீடியோவில் இருக்குது, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டார்கெட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈஸியான கேள்வி மொத்தத்தையும் நீங்கள் சாப்பிட்டுக்கணும், அவ்வளோதான், ஓகேவா? ஈஸியான கேள்வி எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிட்றணும். செகண்ட் டார்கெட் என்னென்னா, எதெல்லாம் மாடரேட்டாக இருக்கோ அங்கே தான் நீங்கள் கையை வைக்கணும். 3வது விஷயம் ஃபைனல் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது, இது எவ்வளோ யோசிச்சாலும் ஆன்சரே வராது, ஓகேவா? நம்ம வந்து அந்த அளவுக்குலாம் படிக்கவே இல்லை, அந்தளவுக்கு நமக்கு கிரைன் இல்லை, ஓகேவா? அப்போது டஃப்பான கொஸ்டின்றது கடைசியாக வச்சுக்கணும். ஏன் அதை போட்டு கிண்டிக்கிட்டு கிடக்கணும்? வராத கேசரியே ஏன்பா கிண்டணும்? நமக்கு தெரிஞ்சது உப்புமா தானே, ஈஸியாக கிண்டிட்டு போயிடலாம்ல. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அது. அதே மாதிரி கஷ்டமான கேள்வியை பார்த்ததும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, கஷ்டமான கேள்வி எதையாவது ஒன்றத்தை பார்த்துப்புட்டு ஐயையோ கஷ்டம்னு ஒரு கொஸ்டினுக்கெலாம் சில மேக்ஸ் கொஸ்டின் அந்த மாடலிங்கை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், எக்ஸாமில் அந்த மாதிரி கேட்டிருக்கலாம். 2 ஸ்டெப்பு போடுவீங்க, 3வது ஸ்டெப் எப்படி மூவ் பண்ணுறதுனே தெரியல, ஓகேவா? மறந்துடுச்சு அப்படின்னா அதையே போட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறது, போட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிறது. அந்த பிச்சுக்கிறதுல என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு ஈஸியாக தெரிஞ்ச கொஸ்டினும் மறந்து போயிடும், ஓகேவா? ஏன்னா இதுவே ஃபுல்லாக மைண்டு ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேள்வியை பற்றி யோசனை ஓடிட்டே இருக்கும். நம்ம உடம்பு ஃபுல்லாக தான் ஓடும், ரத்தம் கூட கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம உடம்பே சுட ஆரம்பிச்சிடும் கஷ்டமான கேள்வியை பார்த்ததும். கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ஒதுங்கி ஓரமாக தான் போங்கலாம், அதை ஏன் போட்டு கிண்டுறீங்க, ஓகேவா? கஷ்டமான கேள்வியை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்
ஜஸ்ட் அப்படி ஓரம் ஒதுக்கி வைங்க. மச்சி நான் உன்னை வந்து அப்புறம் மீட் பண்ணுறேன், இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அடுத்த ஆளை பார்க்க போயிருங்க. அவ்வளோதான். மச்சானை வந்து நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். ஓகேவா? அவனை கடைசி நேரத்தில் ஓங்கி ஒரே அடி அடித்து அவனை காலி பண்ணிடலாம். அதேமாதிரி நிறைய படித்தவங்களும் இதை செய்யாவிடில் கஷ்டம்தான். ஆமாம், எவ்வளோ படிச்சுட்டு போனாலும் மார்க் வரல மார்க். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க. டெஸ்ட் பேட்ச்லலாம் பார்த்தோம்னா அவ்வளோ மார்க்குன்னு சொல்லுவாங்க. அப்பா என்னடா இவ்வளோ மார்க் அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்ட மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? ஆனால் எக்ஸாமில் கேட்டோம்னா மார்க் வரல 140 152 இப்படி தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதை அவங்க ஃபாலோ பண்ணலை. அவ்வளோதான். அவங்க 2 வருஷம் கஷ்டப்பட்டு என்னங்க யூஸு? 2 வருஷம் கஷ்டப்படுறீங்க, என்ன யூஸு? அந்த 3 மணி நேரத்துக்குன்னு ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குல்ல, அதை ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஓகே, அது உங்களுக்கே தெரியும். அப்போ 2 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு படித்ததை அந்த 3 மணி நேரத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகணும். கேள்வியை பார்க்காமலே ஆன்சர் பண்ணலாமா? எப்பட்றா அது? தெரிஞ்சுட்டு போகணும். அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் இப்படி ஒரு ட்ரிக் இருக்கா? தெரிஞ்சுட்டு போகணும் தானே. அதேமாதிரி ஏன் வந்து நம்ம எந்த ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்குது, 4 ஆப்ஷனில் குத்து மதிப்பாக அடித்தா கூட ஏன் நம்ம வந்து டி ஆப்ஷன் அடிக்கக்கூடாது? ஏன் பி அடிக்கணும், ஏன் சி அடிக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சுக்க வேணாமா? ஸோ அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு போனால் தானே அந்த 3 மணி நேரம்ன்றது நமக்கு பாசிபிளாக மாறும். சப்போஸ் அந்த நேரம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தானே டாப்பருங்க, அது ஏன் தெரிய மாட்டேது உங்களுக்கு? அதை வந்து தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்பவே முக்கியமானது. எவ்வளோ படிக்கிறோங்கிறது கிடையாது, அதை எப்படி நம்ம எக்ஸாம் ஹாலில் அது எப்படி நம்ம கொஷின் பேப்பருக்கு அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் 50 புக்கு படிங்க, 1000 புக்கு படிங்க, அதெல்லாம் ஒன்றும் விஷயம் கிடையாது. ஓஎம்ஆர் கரெக்டாக வந்து ஓஎம்ஆர் ஹேண்ட்லிங்கிறது சும்மா கிடையாது. ஓஎம்ஆர் ஹேண்ட்லிங்கிறது ஒரு ப்ராசஸ். அது என்ன ஜஸ்ட்டு இந்த மாதிரி விஷயம் நான் சொல்கிறத வச்சு அது தனியாக ஒரு நம்ம ட்ரைனிங் போகணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சும்மா அந்த மாதிரி விஷயத்த பார்த்தாலே என்ன நமக்கு ஐடியா கிடச்சிரும். அதை ஜஸ்ட்டு டெஸ்ட்டில் அப்ளை பண்ணி என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரியே நம்ம டெஸ்ட்லேயும் கொண்டுட்டு போகிறோம். கொஷின் பேப்பர்னால் அதை 3ஆக பிரித்து என்ன பண்ண போகிறோம், 3 ரவுண்டாக எழுத போகிறோம். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம். இது இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் வரோம், 3வது கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் போட்டாச்சுப்பா, செகண்ட் கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் போட்டாச்சு, 3வது கொஸ்டின் ஆன்சர் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் அதிலே போட்டு மண்டையை சொரிஞ்சிட்டு உட்காந்தா என்ன ஆகும்? 2 நிமிஷம் தான் ஒரு கொஸ்டினுக்கு டைம் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா மண்டையை சொரிஞ்சு ஒரு 5-6 நிமிஷம் அங்கேயே உட்காந்துருந்தோம்னா எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும்? வேஸ்ட்டு தான் அது. உண்மையாகவே சொல்கிறேன், ஓப்பனாக சொல்லணுன்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வேஸ்ட். தயவு செஞ்சு சொல்கிறேன், மாற்றிக்கோங்க. டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய டார்கெட்டு ஈஸியான கேள்வி மட்டும்தான், மாட்ரேட்டான கேள்வி மட்டும்தான். டஃப்பான கேள்வி எல்லாருக்குமே கஷ்டம்தான். அதனால் நீங்கள் அது வந்து கண்டுக்கவே வேணாம். அது உங்களுக்காக கஷ்டம். பக்கத்தில் திரும்பி பாருங்கள், அவங்களே குத்துமதிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. ஓகேவா? என் பக்கத்தில் ஒரு பொண்ணுலாம் இ ஆப்ஷனை போட்டுட்டு உட்காந்துருந்துச்சு. என்ன மனநிலையில் வந்து உட்காந்துருப்பாங்கன்னு தெரியல அந்த பொண்ணு. அதே மாதிரி மிச்ச நேரம் கடைசியில் உங்களுக்கு ஒதுங்கி போன நேரத்தில் டஃப்பான கேள்வின்னா ஒரு உங்கள் கணக்குப்படி 10 தான் டஃப்பான கேள்வின்னு கிடையாது, 30 கேள்வி டஃப்பாகவே இருக்கட்டுமே. நான் அந்த டஃப்பான கேள்வியை 2ஆக தானே பிரிக்க சொல்கிறேன். எதுக்கு கம்மியான நேரம் ஆகும்? உதாரணத்துக்கு 2 மேக்ஸ் கொஸ்டின் இருக்குது. ஒரு மேக்ஸ் கொஸ்டினை 2மே எனக்கு தெரியாது. ஓகேவா? 2மே எனக்கு தெரியாது. சுத்தமாக அந்த கொஸ்டினே பார்த்தது கிடையாது. ஆனாலும் தெரியுது இந்த மாதிரி எஃப்லாம் வச்சு லெட்டர்ஸ்லாம் வச்சு வந்திருக்கு, இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப லேட் ஆகும், இது ஏதோ கூட்டல் மைனஸ் மட்டும்தான் இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸு வகுத்தல் மட்டும்தான் இருக்குது. அப்போ 2த்தில் எதுக்கு டைம் வந்து கம்மியாக எடுக்கும்ன்றதை யோசிக்கணும். டஃப்பான கேள்வியில் இப்படி நம்ம தகுதி பிரிக்கணும். எதுக்கு கம்மியான நேரம் ஆகும், எதுக்கு அதிக நேரம் ஆகும்? அதிக நேரம் ஆச்சுன்னா அந்த அதிக நேரம் நம்மள்ட்ட கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிளாக, அது தப்பாகவே ஆன்சர் வந்துட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் எதை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா எதுக்கு கம்மியான நேரம் ஆகும், யோசிச்சா கூட ஆன்சர் கொண்டுட்டு வந்துடலான்னு உங்களுக்கு எந்த கொஸ்டினை பார்க்கும்போது மனசு சொல்லுதோ அது வேணாண்டா இது எறா அப்படின்னு சொன்னிச்சு அப்படின்னா எதுக்கு கம்மியாகுதோ அந்த மாதிரி என்ன பண்ணணும், அந்த கொஸ்டின் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ரொம்ப இதாச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டு 1 நிமிஷம் தான் இருக்குதா, லாஸ்ட்டில் 5 நிமிஷம் தான் இருக்குன்னா என்ன பண்ணலாம், லாஸ்ட் மினிட் டிப்ஸு என்னென்னா ட்ரிக். ஓகேவா? கேள்வி பார்க்காமலேயே பதிலளிப்பது எப்படிங்கிற வீடியோ நம்ம இதில் போட்டிருக்கோம். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே ஈஸி. இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், அதை தூக்கி அப்ளை பண்ணுங்கள். கடைசி 5 நிமிஷம் கிடையாது, கடைசி 10 நிமிஷம் பூராவே இதான் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து எல்லா கேள்வியும் தெரியணுங்கிறது அவசியமும் கிடையாது, அந்தளவுக்கு இங்கே பெரிய அறிவாளியும் கிடையாது. அதுதானே உண்மை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கடைசி 10 நிமிஷம் இந்த ட்ரிக் அப்ளை பண்ணுங்கள். ஏன் அது வந்து செட் ஆகாதான் என்ன? எனக்குலாம் 5-6 கொஸ்டின் கிடச்சிது. நான் மார்க் 178 எடுத்தேன். 177 வந்து கொரோனா பேட்ச் முடிஞ்சிச்சு இல்லையா, அந்த டைமில் 177 போட்டேன் அப்படின்னா அதில் வந்து 6 மார்க்கு. ஓகேவா? 6 மார்க் மீன்ஸ் 6 கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா எனக்கு படித்ததெல்லாம் கிடையாது, நான் எங்கேயோ பார்த்தது, எப்போயோ பார்த்தது. அந்த ட்ரிக்கு தான். ஓகேவா? அதேமாரி இந்த மேட்சஸ்ஸு அந்த மாதிரிலாம் குத்துமதிப்பாக அடிச்சு விட்டு தான் வந்துச்சு. எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் மார்க்குன்றதும் கிடச்சிடாது. எல்லாருக்கும் படித்தவங்களுக்கும் மார்க் வந்து கிடைக்கணும், அரைக்குறையாக படிச்சுட்டு போனவங்களுக்கும் மார்க் கிடைக்கணும். ஒரு ஆள் நல்லா படிச்சிருக்காரு,
150 தான் போட்டிருக்காரு. ஒரு ஆள் அரைக்குறையா தான் படித்தான், அவனும் 150 தான் போடுறான் அப்படின்னா என்ன ரீசனாக இருக்க போகுது? அந்த இடத்துல என்ன ரீசனாக இருக்க போகுதுன்னா, ஓஎம்ஆரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கான். அவனும் அந்தளவுக்கு 150க்கு 150 ஈக்குவலாக வந்து நின்று போயிட்டான்ல. ஏன் நல்லா படித்தவன் 170 கிட்ட போக வேண்டியது தானே? அவன் அந்த இடத்துல அப்ளை பண்ணாமல் போயிடுறாங்கல்ல. அந்த இடம் தான் தப்பு. இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அடி தூள் ரிசல்ட்டாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.